ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நல்ல ஒரு சத்து மிக்கதும் நல்லா மணமாகவும் இருக்கக்கூடிய புதினா சட்னி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. இதுக்கு வந்து தேங்காய், பொட்டுக்கடலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புளி சேர்க்கலான்னு அதுவும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். துவையலுக்கு தான் நிறைய சேர்க்கணும், நம்ம சட்னின்றனால கம்மியாக சேர்த்தாலே போதும். புதினா வந்து நல்லா ஒரு 3 பிடி கைப்பிடியை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நான் அதை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதில் வந்து நான் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையுமே சேர்த்துருக்கேன். வேணுன்னா நம்ம இப்படியும், அதாவது புதினா மட்டுமே வேணாலும் சேர்க்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலையும் சேர்த்து செஞ்சுருக்கேன். தேவையான அளவு பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாம் ரெண்டுத்தையும் போட்டு முதல்ல வதக்கி எடுத்துடலாம். இப்போ பச்சை மிளகா வந்து நமக்கு சட்டுன்னு வதங்கிடும் இல்லையா, இஞ்சி வந்து கொஞ்சம் லேட்டாகும், அப்போ தான் ஸ்மெல் பச்சை வாடெல்லாம் போகும். அதனால் நம்ம பச்சை மிளகா மட்டும் முன்னாடி போட்டு வதக்கி எடுத்துட்டு இந்த இஞ்சி மட்டும் அதிலே வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயில் வச்சு லைட்டாக சிம்மில் வச்சோம்னா இஞ்சியுமே வதங்கிடும். அப்புறம் நம்ம அது கூட வந்து கருவேப்பிலை, இந்த மல்லி இது வச்சுருக்கோம், கருவேப்பிலை புதினாவையும் வதக்கி எடுத்துட வேண்டியதுதான். தேங்காய் வந்து இதில் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அந்த அளவு போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை ரொம்ப நிறைய சேர்க்க வேணாம், ஒரு மாதிரி இதுவாக டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கம்மியாக சேர்த்தாலே போதும். 2 பங்கு தேங்காய்னா 1 பங்கு பொட்டுக்கடலை போட்டால் தான் அந்த சட்னிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவு தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். இது வந்து தோசைக்கு, நம்ம ஆப்பம் எல்லாத்துக்குமே, இட்லி, அப்புறம் வேறு உப்புமா ரகம் எல்லாத்துக்குமே சாப்பிட நல்லாயிருக்கும் சைடிஷ்ஷாக. சில பேர் சாதத்தில் போட்டு கூட அது சாப்பிடுவாங்க, சின்ன குழந்தைங்கள்லாம். இப்போ வந்து புதினாவை நல்லா வதக்க வேண்டியதுதான். இது வந்து நம்ம பச்சையாக கூட அரைக்கலாம். பச்சையாக அரைச்சா சில பேருக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்காத மாதிரி இருக்கும். நான் சில போது அந்த மாதிரியும் அரைப்பேன், இந்த மாதிரியும் அரைப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் நிறைய இருந்தது, சரி இந்த மாதிரி அரைக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதை வதக்கிட்டுருக்கேன். இப்போ வதக்கி எடுத்து ஆற வச்சுட்டேன். இப்போ நம்ம எப்போதும் போல் நம்ம தாளிச்சிக்க வேண்டியதான். நான் கருவேப்பிலெலாம் சேர்க்கல. நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சாப்பாட்டில் உடம்புல சேர்த்துக்கிறது நல்லது உணவில். அதனால் நான் தேவையானது மட்டும்தான் கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறது. அந்த மாதிரி நம்ம இந்த சட்னியை அரைக்கிறதுனால கருவேப்பிலை வேணான்ட்டு நான் அதை தவிர்த்துட்டேன். இப்போ வந்து எல்லாமே ஆறிடுச்சு. நம்ம எடுத்து ஒன்றா போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம சட்னி அரைச்சிட வேண்டியதுதான். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து தோசை தான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து முருங்கைக்கீரை பொடி வந்து நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அதுதான் இப்போ ரெடி பண்ணேன். நான் அந்த பொடி போட்டு தான் தோசை ஊற்றி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வந்து ஊத்தப்பம் மாதிரியும் குட்டியாக ஊற்றிக்கலாம், இல்லை விசிறி தோசையை வெள்ளிசாவும் ரோஸ்ட் மாதிரியும் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி போட்டு அதில் வந்து நம்ம கேரட்டு, வெங்காயம்னு போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு தோசை, இது வந்து பூண்டு பொடி நான் வந்து செஞ்சு வீடியோ போட்டிருப்பேன். அந்த பொடி தான் போட்டு இந்த மாதிரி நான் தோசை சுட்டிருக்கேன். நமக்கு வந்து இப்போ லாஸ்ட்டு மாவாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு தெரியாது, டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நம்ம அந்த மாதிரி சட்னி அரைச்சிட்டு இந்த சைடில் கார சட்னி கூட நம்ம அரைச்சிக்கலாம், இல்லை தேங்காய் சட்னி கூட சேர்த்துக்கலாம். நம்ம அதிலே கொஞ்சம் தேங்காய் சட்னி ரெடி பண்ணி கூட நம்ம அந்த மாதிரி புதினா சட்னியும் போட்டு 2 வித சட்னியும் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லாவே சாப்பிடுவாங்க. அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வந்து தாளித்து ஊற்றி இந்த மாதிரி செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். மேலே பொடி போட்டுக்கிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதினா சட்னி ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.